நாங்கள் எதிர்வரும் நமது உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்காக நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற 13 சபைகளுக்கும் நாங்கள் நமது வேட்புமனுவை தற்பொழுது தாக்கல் செய்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நாட்டு மக்கள் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். ஒரு பாரிய வெற்றி தேசிய மக்கள் சக்தி கிடைத்திருந்தது. நமது தலைவர் அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்பு செய்திருக்கின்றார். மேலும் ஒப்பீட்டளவில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு ஒப்பீட்டளவில் மிகவும் ஒரு பாரிய வெற்றியினை நாங்கள் மீண்டும் கடந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றியிட்டிருந்தோம். ஒரு மிகவும் சிறப்பான அமைச்சரவையும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றியினையும் நாங்கள் ஈட்டியிருந்தோம் கடந்த பாராளுமன்ற தேர்தல். இது எவ்வாறாயினும் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் நாங்கள் இவ்வாறான வெற்றியினை நாங்கள் ஈட்டுவதற்கு நாங்கள் எத்தனித்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், ஒரு மிகவும் முற்போக்கு ரீதியான மிகவும் ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஜனாதிபதி ஒருவர் இருக்கின்றார். அதற்கு ஒப்பீட்டளவில் நாங்கள் பார்க்கும் வகையில் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ஆளுங்கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்றமும் அது போன்று ஒரு சிறப்பான அமைச்சரவையும் இருக்கின்றது. மேலும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கு ஒப்பீட்டளவில் நாங்கள் ஒரு மிகவும் சிறப்பான உள்ளூராட்சி அதிகார சபை கட்டமைப்பினை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பட்ட ஊழல், மோசடி, வீண் விரயம் போன்ற விடயங்களுக்கு தலைமை தாங்கும் அமைப்பாக உள்ளூராட்சி சபைகள் திகழ்ந்தன. அது போன்று சில பல இடங்களில் அதிகாரத்துவம் தலைவிரித்தாடிய அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் நாங்கள் நம்புகின்றோம், இவற்றினை நாங்கள் இவற்றிற்கு முழுதாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு சிறப்பான மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தியினை மிகவும் வேகமாக முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய உள்ளூராட்சி சபை கட்டமைப்பு எங்களுக்கு அவசியம். இது நிச்சயமாக எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் பெறுபவர்களின் மூலமாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும். ஆகவே மீண்டும் ஒருமுறை இந்த மக்களுக்கு நாங்கள் எங்களுடன் சேர்ந்து இந்த மிகவும் உயரிய மிகவும் ஒரு தூய்மையான பணியிலே எங்களுடன் இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே இங்கு வருகை தந்திருக்கிற உறவினர்கள் அனைவருக்கும் மீண்டும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துள்ளோம்.